ஓகே, இப்போது இந்த ப்ரோக்ராம்னுடைய அவுட்புட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே ஃப்ளோட்டிங்கில் ஆர் அப்படின்ற ஒரு மெமரி வேரியபிள், அப்போ 3.75 ஸ்டோர் ஆகுது. அடுத்தது ரெண்டு வேரியபிள் வேணும், ஏ அண்ட் சி. அப்போது ஏசி க்ரியேட் பண்ணிக்கிட்டோம். அடுத்தது ஏ ஈக்குவல்ஸ் 22/7.0. அப்போது 22/7.0 அப்படின்னு கொடுத்துருக்கறதுனால இது ரெண்டில் ஏதோ ஒன்று டெசிமலாக இருக்கிறதுனால என்னாகும்? அப்போது 22/7 multiplied by radius என்ன 3.75 multiplied by 3.75. ஸோ என்ன வரும்? 44.1964. அப்போது ஏவில் என்ன ஸ்டோர் ஆகும்? 44.1965 வந்து ஸ்டோர் ஆகுது. அப்போ இந்த லைன் முடிஞ்சிடுச்சு. அடுத்தது 2 into 3.17 into r. again calculator 2 multiplied by 3.17 multiplied by 3.75. 23.775. ஸோ இது இந்த கேல்குலேஷன் முடிஞ்சிடுச்சு. அடுத்தது இப்போ அவுட்புட்டுக்கு வரலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வித்தின் கொட்டேஷனில் சர்க்கிள் கேல்குலேஷன் இருக்குது. அப்போ என்ன வரும்? சர்க்கிள் கேல்குலேஷன் அப்படின்னு வந்துடும். ஸோ பேக்ஸ்லாஷ் n இருக்கிறதுனால இதுக்கப்புறம் வர்றது என்னாகும்? அடுத்த லைனுக்கு கர்சர் வந்து வெயிட் பண்ணும். இங்கேயும் எகெயின் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்ஸ்லாஷ் n இருக்கிறதுனால எகெயின் அடுத்த லைனுக்கு வந்துடும். அங்கே கிவன் ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள் அப்படின்னு போட்டு கிவன் ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள் கோலன் போட்டுட்டு 0.4f வரும். அப்போ 3.7500 டிஸ்பிளே ஆகும். அப்போ இதனுடைய லைன் முடிஞ்சிடுச்சு. அதுக்கு அடுத்தது இங்கே பேக்ஸ்லாஷ் n போட்டு ஸ்டார்ட் ஆகிறதுனால ஏரியா ஆஃப் கிவன் சர்க்கிள் அப்படின்னு போட்டு என்ன வரும்? 44.1965 வரும். 1965 வரும். அடுத்தது அடுத்த லைனில் சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னு போட்டு இங்கே கோலன் போட்டு 23.775 அப்படின்றது வரும். ஓகே, ஸோ இதே மாதிரி அவுட்புட் வருதான்றதை நீங்கள் ஒரு முறை எக்ஸிக்யூட் பண்ணி. எக்ஸலண்ட். ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கும். கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ புது டாபிக் வரும்போதெல்லாம் உங்களுக்கு இன்டிமேஷன் வந்துடும். உங்களுக்கு இந்த டாபிக் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை கண்டிப்பாக எழுதுங்க எனக்கு. அதே சமயத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நல்ல விஷயங்கள் 4 பேருக்கு சேர்ந்தால் அது நமக்கு நல்லது தானே. தேங்க்யூ.